3 பேர் உட்காந்து பேசுறதுக்கு பேர் ஆர்பிட்ரேஷன். இது ரூமில் நடக்கிறதுனால இது ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணால் செல்லாது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்பிட்ரேஷன் உங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா முதல்ல ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வரும், ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்பிட்ரேஷன் வரதுக்கப்புறமா கண்டக்டிங் ஆர்பிட்ரேஷன், இனிஷியேஷன் அண்ட் ஃபிக்ஸேஷன் அப்படிலாம் வரும். 4 வகையான நோட்டீஸ் வரும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே என்னன்றதை சொல்லிட்டேன். இப்போ இன்விடேஷன் டு ஆர்பிட்ரேஷன் வந்துச்சுன்னா அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரர் வரும். இதெல்லாம் வந்து நோட்டீஸோட பேர். ஒரு ஆர்பிட்ரேஷனுக்கே ஒரு 6 நோட்டீஸ் வரும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஆர்பிட்ரர் அது நமக்கு தேர்ந்தவராக எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட வக்கீல்னா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட வக்கீல் கிடைப்பாங்க. அதே போல் கிரிமினல் லாயர்னா கிரிமினல் லாயர் கிடைப்பாங்க. வேறு இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ் லாயர் கிடைப்பாங்க. ஆனால் சோல் ஆர்பிட்ரர் தேடினா கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு, ஆர்பிட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில தகுதிகளை வந்து சட்டம் வச்சுருக்கு. அவங்க மட்டும்தான் பெரும்பாலும் ரிட்டையர்டு ஜட்ஜி தான் வந்து ஆர்பிட்ராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு ஆர்பிட்ரர் கூட நீங்கள் ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறீங்கன்னா முதல்ல வந்து செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். திருப்பியும் ஒருத்தர் சொன்னால் பதிவு பெருசாக போயிடும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து வக்காலத்து போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் வாங்குறது, அப்புறம் வந்து நாம் டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது, அப்புறம் வாதி பிரதிவாதியோட வாதம், அப்புறம் வந்து அட்ஜாயின்மெண்ட்டு, வழக்கை தள்ளி வைப்பாங்க, அதுக்கப்புறமா இன்ட்ரீம் ஆர்டர் இடைக்கால உத்தரவு, அதுக்கப்புறம் வந்து அவார்டு. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது விரிவாக சொன்னோம்னா பெரிய பதிவாயிடும். இப்போ அவார்டுன்ற ஸ்டேஜுக்கு வருவோம். இப்போது அவார்டு வரைக்கும் ஒரு கேஸ் போயிடுச்சு. அவார்டுன்றது ஒன்றும் இல்லை, தீர்ப்பு மாதிரி தான். ஆனால் அது வந்து போலீஸ் தலையிட முடியாது, அது ஒரு சிவில் மேட்டர். அந்த அவார்டை வச்சுக்கிட்டு வங்கியர் எங்கேயும் போனோன்னா நீதிமன்றம் தான் திருப்பியும் போகணும். இது ஒரு நீதிமன்றம்னா அது அடுத்த ஒரு நீதிமன்றம் போகணும். நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அன்ஃபேர் கிளைம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சட்ட வார்த்தைகளை சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஒரு அன்ஃபேர் கிளைம்னு சொல்லலாம், டெரிட்டோரியல் ஜுரிஸ்டிகேஷன் சொல்லலாம், எதையாவது ஒரு வார்த்தை வைக்கலாம். அப்புறமா வந்து நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட சேர்ந்து எங்களால் ஏன் கடனை கட்ட முடியலன்ற வாதத்தையை முன் வைக்கணும். நீங்கள் என்ன தான் வாதம் முன் வச்சாலும் நிச்சயமாக வந்து நீங்கள் பணத்தை கட்டணுன்ற அவார்டு தான் அங்கே வரும். அதை பற்றி